ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நைட் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சோயா கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட 2 தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அந்த 3 பல் பூண்டு இஞ்சியும் அதோட சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததும் இப்போது 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இருந்தாலும் ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வர அளவுக்கு வணக்கி விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததும் இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்ததும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கி அந்த கிரேவிக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பூரி தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். பூரிக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க. சப்பாத்தி தான் மேக்ஸிமம் இருக்கும். எதுனாலும் நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எல்லாமே எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துருவேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இந்த சைடு தான் வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதையும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு எல்லா பூரியும் சுட்டு எடுத்ததும் இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட 2-3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குங்க. அதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயாவை நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோயா எல்லாமே வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ கடைசியாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, சோயா கிரேவியும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நைட் டின்னர் அதோட முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. டின்னர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆப்பத்துக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 பெரிய டம்ளரில் பச்சரிசி, ஒரு 1/2 டம்ளர் உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டம்ளர் கம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்பு வேண்டான்னா வேறு ஏதாவது சிறுதானியம் கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதோட ஒரு 4-5 சில் தேங்காய், பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது மீதமானது, அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் ஆப்பம் சுடும்போது 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சுட்டுக்கலாம். இதில் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.